இதுல ஹைலைட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, பின்னாடி வந்து 2 டயர் இருக்குல்ல. 2 டயர்ல வந்து 1 டயர் வந்து கம்பி வந்து காத்து ஃபுல்லா புடுங்கிடுத்து. அது வந்து ஒரு 2 மாசம் ஆச்சு. ஓகேவா? அதுக்கு வந்து பின்னாடி வந்து 1 டயர்ல வந்து ஃபுல்லா தேஞ்சு, உள் சைடுல வந்து கம்பியே வெளிய வந்து ஏர் ஃபுல்லா லீக் ஆயிடுச்சு. ஏர் புடிச்சா உள்ள நிக்கிறதில்ல டயருக்குள்ள. ஸோ அதுக்கு பதிலா ஸ்டெப்னி போட்டிருக்கோம். அதுக்கு ஆப்போசிட் இன்னொரு டயர் இருக்குல்ல, அந்த டயர்ல வந்து லைட்டா தேஞ்சிருக்கு. பட் ஆனா கம்பி வரல இன்னும். ஒரு 1 1/2 மாசமா அப்படிதான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு எப்படி சொல்றது? லைட்டா அந்த டயர்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஒயிட் கலர்ல நூல் மாரி பிரி விட்டுருச்சு. அந்த பிரியில வந்து ஒரே ஒரு கம்பி தான் இப்படி இத்துணுன்னு நீட்டிட்டு இருக்கு. நான் காலைல லைட்டா தேய்ச்சு பார்த்தேன். கம்பி வந்திருக்கான்னு தேய்ச்சு பார்த்தேன். கைய போட்டு தள்ளிட்டேன். ஒரு கம்பி வந்துருக்கு குத்திருச்சு கையில. ஓகேவா? பட் அதுக்கு மேல கம்பி எதுவும் வரல. வந்தது அப்படின்னா காத்து உள்ள நிக்காது. ஓகேவா? அந்த கண்டிஷன்ல வந்து இந்த வண்டி ஓடிட்டு இருக்கு. டயர் மாத்துறதுக்கு காசு இல்ல. அந்த வண்டி ஷோரூம்ல விட்டுருக்கோம். 2 நாள் ஆச்சு. பாக்குறேங்கிறாங்க. என்ன பாக்குறாங்கன்னு தெரியல. இப்பவும் கூப்பிட்டேன். என்னங்கிறாங்க, உடனே வந்து இசிஎம் போயிருக்கும். ஒரு 8,000 10,000 ஆகும். ஒன் பை ஒன்னா ஒயரிங்லேருந்து எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கோம். லேட் ஆகுங்கிறாங்க. நேற்று காலையிலேயே அதான் சொன்னாங்க. நேற்று மதியம் அதான் சொன்னாங்க. ஈவினிங் ஆனது என்ன ரெடி பண்ண இவ்வளோ இந்த ப்ராசஸ் போயிருக்குன்னு சொல்லணும். அவன் என்ன சொல்றானுங்க, என்ன பிரச்சனைன்னு ஈவினிங் மறுபடியும் கேட்குறானுங்க. எப்படி இருக்கும் மனுஷனுக்கு? இப்போ கூப்பிட்டா கொஞ்சம் லேட் ஆகும், வெயிட் பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறானுங்க. ஸோ இந்த கண்டிஷன்ல நம்ம இன்னொரு 1 வீக், இன்னைக்கு வந்து டேட் 28 29 ஆச்சு. நாளைக்கு இன்னொரு 1 or 2 டேஸ் ஆச்சு அப்படின்னா 2 காருக்கு டியூ கட்டணும். அது இல்லாமல் கொஞ்சம் லோன் எல்லாம் இருக்கு. ஒரு 48,000 லோன் கட்டணும். கையில் 20,000 தான் இருக்கு. இன்னும் 20,000க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த கார் வந்துச்சுன்னா அந்த ஒரு வாரம் ஓட்டி இன்னொரு 10,000 ரெடி பண்ணலாம். 10,000 வெளியே எங்கேயாவது கடன் வாங்கியாவது கடன் கட்டணும். வேற வழி இல்லை. அப்படிதான் நிலைமை போயிட்டு இருக்கு. சரியா? பட் இருந்தாலுமே வந்து இந்த கண்டிஷன்ல ஓட்டிட்டு இருக்கேன். பேஷண்ட் இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கேன். இருந்தாலுமே நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம சப்போர்ட்டிவா வந்து மற்றவங்களுக்கு வந்து நல்லது பண்றோம் அப்படின்னா, இந்த இயற்கை இருக்குல்ல, நேச்சர் அதுவே வந்து இயற்கை வந்து நமக்கே வந்து சில விஷயங்கள் வந்து அதுவும் அதனால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம கொடுக்கும். ஓகேவா? ஏன்னா இப்போ ஒரு வெயில் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 150 கிலோமீட்டர் ஓடுமா ஒரு வண்டி? அந்த டயர்ல விட்டு கம்பி வர கண்டிஷன்ல இருக்கு. ஒரே ஒரு கம்பி வந்துருச்சு. அந்த கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு டயர் வந்து 150 கிலோமீட்டர் ஓடுமா? ஆனா இந்த வண்டி ஓடும். ஏன்னா வெயில்ல ஓட்டுறோம், லைக் பிரேக் அடிக்கிறோம், வண்டி தேயும், லைக் டயர் முடிஞ்சு போயிற கண்டிஷன்ல ஆகி டயர் முடிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க. ஆம்புலன்ஸ் முன்னாடி போறோம். சரி, நான் எடுத்துறேன். ஆம்புலன்ஸ் எடுக்கிறாங்களாமா? ஓகே ஓகே ஓகே, வாங்கண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. ஓகே, நம்ம வண்டியை மாற்றி விட்டுருவோம். வழியிலே இருந்தவள் ஓகே. வழியிலே நம்ம யார் வம்புதுக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கோம்ல. அவ்வளவுதான். நம்ம போய் இதுக்கு எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு யாருக்கும் பிரச்சனை இல்லாம நிம்மதியா தனியா எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம, அவ்வளவுதான். அதுதான் நம்ம ஸ்டைலு. ஓகேவா? அதுதான் நம்ம ஸ்டைலு. அவ்வளவுதான். ஸோ எனக்கு என்ன அப்படின்னா, அந்த இயற்கையை வந்து அந்த நேச்சர் இயற்கையை வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுது. எப்படின்னா, இப்போ 150 கிலோமீட்டர் ஓடாது கண்டிப்பா. இந்த டயர் ஒரு கம்பி வந்த டயர் 150 கிலோமீட்டர் கண்டிப்பா ஓடாது. ஓகே, 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஓடும். அடிக்கிற பிரேக் கிழிஞ்சிரும், டயர் பிச்சுட்டு போயிடும். பட் ஆனா நம்ம வண்டி சப்போர்ட் பண்றான். அந்த வண்டி ஷோரூம்ல இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு 10,000 செலவு பண்ணணும். அதனால இவன் என்ன பண்றான் அப்படின்னா, பரவாயில்ல நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த காருக்கும் டியூ கட்டணும், அந்த காருக்கும் டியூ கட்டணும். ஓகேவா? ஸோ 2 கார் டியூ கட்டுறதுக்கு பதிலாக ஒரு கார் சும்மா வீட்டில் தான் நிற்கிது. அதனால ஒரு கார் ஓடி தான் 2 காரோட டியூவும் கட்டிட்டு இருக்கு. ஸோ அதனால அந்த கார் இன்னைக்கு ஷோரூம் போயிடுச்சு. ஓகேவா? சம்பாதிக்கிற கார் வந்து ஷோரூம் போயிடுச்சு.
இவன் வந்து இன்னைக்கு வந்து நான் உனக்கு சம்பாதிச்சு தரேன், இவ்வளவு நாள் நீ எனக்கு சம்பாதிச்சு என் பேர்ல இருக்க 13,000 கட்டுறல, இன்னைக்கு நீ போய் ஓட்டி ஒரு காசு 2,000 சம்பாதிச்சு கொடுக்க வேண்டிய இடத்துல நான் உனக்கு சம்பாதிச்சு தரேன், ஸோ அந்த காசை வந்து உனக்கு செலவு பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி இந்த கார் வந்து அந்த காருக்கு வந்து சம்பாதிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கு இன்னைக்கு. ஓகேவா? அதுவும் வர வழியில பார்த்தீங்க அப்படின்னா கம்பி வந்த டயர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் மேக்ஸிமம் 50 கிலோமீட்டர் ஓடிச்சிடும் முடிச்சிடும். ஓகேவா? பட் இன்னும் இந்த கார் ஒரு 150 கிலோமீட்டர் 180 கிலோமீட்டர் கிட்ட ஓடுது அப்படின்னா எப்படி? அது ஒரு இது வேணும்ல, இல்லை எதுவும் இல்லாமல் அப்படி நடக்காது இல்லைங்களா? ஸோ நம்ம போகிற இடத்துலலாம் மழை பெய்யுது. ஓகேவா? இப்போ நம்ம நார்மலாக வெயிலில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பிரேக் அடிப்போம், டயர் தேயும், கண்டிப்பாக டயர் பிடுங்கிடும். ஓகேவா? பட் மழை பெய்யும் போது வந்து அதோட இம்பேக்ட் வந்து ரோட்டில் கம்மியாக இருக்கும். டயரோட இம்பேக்ட் நம்ம லைக் வெயிலில் 12-1 மணிக்கு நம்ம பிரேக் அடிக்கிறதுக்கும் மழை பெய்யும் போது பிரேக் அடிக்கிறதுக்கும் நமக்கு இம்பாக்ட் தெரியும். கார் வந்து அவ்வளோ இமீடியட்டாக நிற்காது, ஸ்டாப் ஆகாது. கார் டயருக்கும் ரோடுக்கும் வந்து கான்டாக்ட் இருக்கும் போது அந்த கான்டாக்ட் வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா மலையில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால வந்து மெதுவாக போவாங்க, மெதுவாக பிரேக் அடிப்பாங்க. எவ்வளோ பிரேக் அடிச்சாலும் வண்டி அவ்வளோ இழுத்துட்டெல்லாம் போகாது, மெதுவாக ஸ்லோவாக தான் நிற்கும். ஸோ அப்படி இருக்கும்போது டயரும் தேயாது. புரியுதா? ஸோ இயற்கை வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது எல்லாமே. ஓகேவா? அதான் விஷயம். ஓகேவா? நம்ம யார் தும்புக்கும் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நம்ம உண்டு, நம்ம தொழில் உண்டு, நம்ம வேலை உண்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா என்றைக்குமே நமக்கு வெற்றி தான் நிச்சயம். வெற்றி நிச்சயம் எப்பவுமே. சரியா? அதனால யாரும் எப்பவும் யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க, யாரையும் ஏமாத்தாதீங்க. நீங்களா இருங்க. ஓகேவா? எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் எந்த ஒரு லைக் எதுனாலும் ஓகேவா, எந்த ஒரு எண்ணத்துலையும் வந்து யாரையும் ஏமாத்திடாதீங்க. ஓகேவா? தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்க்கலாம். பாய் நண்பர்களே. ஓகேங்க, வெற்றிகரமாக வந்து கஸ்டமரை வந்து அவங்கள வீட்டில் விட்டாச்சு. இந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. டயர் கிழிஞ்சிருந்தாலும் 150 கிலோமீட்டர். ஓகேவா? பர்ஃபெக்டாக ஓட்டுவோம், பர்ஃபெக்டாக பத்திரமா சேஃபாக கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டோம். இப்போ திரும்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். சரிங்களா? மைலேஜ் வந்து 18.9 கிலோமீட்டர் பெர் லிட்டர் கொடுத்துருக்கோம் பெட்ரோலில். அதாவது ஹோண்டா ஜாஸ் 2015 மாடல் வண்டியில். எப்படி ஓட்டுறவன் ஓட்டுனா கொடுக்காம போயிடுவானா? அந்த மாதிரி தான் ஓட்டுறோம். அந்த மாதிரி ஓட்டுறோம். டிரைவர் அந்த மாதிரி ஓட்டுனாங்கன்னா எல்லாமே நடக்கும் பயங்கரமா. என்ன டிரைவிங்னா நம்ம தான், கோயம்புத்தூர்னாலே நம்ம தான், எப்படியே இனிமே நம்ம தான், ட்ரிப்புனாலே நம்ம தான், கோயம்புத்தூர்னாலே நம்ம தான், டிரைவிங்னா யோகேஷ் தான். எப்படியே இதுக்கு மேலே எவனாவது ஓட்ட முடியுமா? 20 லிட்டர் மைலேஜ் பெட்ரோலை எவன் கொடுப்பான்? 12-13க்கே நாக்கு தள்ளுறாங்க எல்லாரும். கிடைக்க மாட்டேது. நம்மளது எப்படி கிடைக்குது? இந்த மாதிரி நாங்களாம் ஓட்டினா வேற மாதிரி இருக்கோம். முன்னாடி கேரளா செக் போஸ்ட் இருக்குது, அப்புறம் வேற மாதிரி ஆயிரும். சரி மாமா, வரட்டுமா? பார்ப்போம். வீடியோ பார்க்குற கொஞ்சம் லைக் இருந்தால் கமெண்ட்லாம் கொஞ்சம் போட்டு விட்டு போங்க. வியூஸே போக மாட்டேது. 5 வருஷமா நானும் போராடிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க நண்பிகளே, கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. நண்பர்களே கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. ஏதாவது கொஞ்சம் லைக்கு கமெண்ட்டு ஏதாவது போட்டு விடுங்க. சும்மா பேசுங்க. அப்போதான் கொஞ்சம் வியூஸ் போகும். சரியா? வரட்டுமா? பார்ப்போம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வரேன். குட் பாய்.